குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 8 ஆதாரவாதேயம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். ஆதாரவாதேயம் அப்படின்னா இடமும் இடத்தில் உள்ள பொருளும் அப்படின்னு அர்த்தம். அருளம்மை சக்தி இடமாகவும் இடத்தில் உள்ள பொருளாகவும் விளங்குகிறாள். அதுதாங்க இந்த பாடல்களுடைய அர்த்தம். மொத்தம் 100 பாடல்கள் இந்த தலைப்பில் இருக்குங்க. 10 பாடல்கள் வீதமா 10 ஆடியோக்கள்ல சந்திக்கலாம். பாடல் 1155 சக்தியே ஆதாரங்களாக உள்ளாள். நாளிதழ் 6 அவிர்ந்தது 90 தான் இதழ் ஆனவை 44 உல பால் இதழ் ஆனவள் பங்கயம் மூலமாய் தான் இதழ் ஆகி தரித்திருந்தாளே. 4 இதழ்களை உடைய மூலாதாரம் 6ஆம் ஆதாரமான ஆக்ஞை ஆகிய இரண்டின் இடையே 90 நரம்புகள் செயல்படுகின்றன. இந்த இரண்டுக்கும் இடையே சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி என்ற சக்கரங்களில் முறையே 6, 10, 12, 16 ஆக 44 இதழ்கள் இருக்கின்றன. ஆணாகவும் பெண்ணாகவும் திகழும் ஆக்ஞை சக்கரத்தில் உள்ளவள் அருளம்மை. அவள் மற்ற ஆதாரங்களில் விளங்கி அவற்றை தாங்கியும் இருக்கிறாள். பாடல் 1156 சக்தி உயிர்களை பக்குவத்துக்கு ஏற்ப இயக்குதல். தரித்திருந்தால் அவள் தன் ஒளி நோக்கி, விரித்திருந்தால் அவள் வேத பொருளை, குறித்திருந்தால் அவள் கூறிய 5, மறித்திருந்தால் அவள் மாது நல்லாளே. சக்தி தன் கீழ் உள்ள ஆதாரங்களின் அறிவை அறிய 6 ஆதாரங்களையும் தன் திருமேனியில் கொண்டு இருக்கிறாள். அவள் தன் அறிவை செலுத்த மூலாதாரம் வரை நரம்பு தொகுதிகளை விரித்து இருந்தால் அவள் கண்டத்துக்கு கீழ் உள்ள 5 சக்கரங்கள் இயங்குவதை கவனித்தபடி இருக்கிறாள். மேல் நோக்கம் உடையவர்களுக்கு இவை செயல்படாமல் அவற்றை தடுத்தும் இருக்கிறாள். பாடல் 1157 சக்தியை வழிபடின் துன்பம் விலகும். மாது நல்லாலும் மணாலனிருந்திட பாதி நல்லாலும் பகவனுமானது சோதி நல்லாலை துணை பெய்ய வல்லிரேல் வேதனை தீர்த்தரும் வெள்ளடையாமே. அறிவானது கண்டத்துக்கு கீழே உள்ளவற்றை அறிய வேண்டும் என்ற விருப்பம் சிவத்துக்கு இல்லாத போது சக்தியும் சிவனுடன் அறிவை அறியும் சிற்சக்தியாய் சமமாய் திகழ்வாள். இத்தகைய சமமான நிலையில் உள்ள போது ஒளிவடிவான அந்த அன்னையை தியானித்தால் செயல் வழியான சக்தி நிலை கெட்டு துன்பம் விலகும். நீங்களும் உடலை தாண்டி வெளியில் வந்து விளங்குவீர்கள். பாடல் 1158 சக்தியை வழிபடின் சக்தியின் இயல்பை அடைவர். வெள்ளடையானிரு மாமிகு மாமலர் கல்லடையார கமல் குழலார் மனம் அல்லடையானும் வகை திறமாய் நின்ற பெண்ணொரு பாகம் பிறவி பெண்ணாமே. வெளிவானத்தில் திகழும் சிவத்துடனே பொருந்தியவனும் 2 பிரபைகளினால் பெரிய சகஸ்ர தலத்தில் ஏற்படும் இன்பம் பொருந்த மனமுடைய மலர்களை அணிந்த மங்கையர் உள்ளத்தில் இடம் பெறாதவனும் ஆகியவன் படைப்பு செயல் முடிந்த பின்பு இறைவனுடன் சமமான சக்தியை விரும்பிய போது அவளை போலவே பெண் தன்மையை அடைவான். வகை திறமாய் நிற்றல் அப்படின்னா சக்தி படைப்பு காரணமாக ஆணாகவும் பெண்ணாகவும் விளங்குகிறாள் அப்படின்னு அர்த்தம். பாடல் 1159 சக்தியில் மனம் ஒன்றிய போது பேச்சிராது. பெண்ணொரு பெண்ணை புணர்ந்திடும் பேதைமை பெண்ணிடை ஆணும் பிறந்து கிடந்தது. பெண்ணிடை ஆணின் பிறப்பறிந்திருக்கின்ற பெண்ணுடை ஆணிடை பேச்சற்றவாறே. ஒரு பெண்ணானவள் மற்றொரு பெண்ணை விரும்பி ஆசை கொண்டு சேர்வது அறியாமை. ஆனால் இங்கு பராசக்தியான பெண்ணுக்கு ஆண்மை உண்டு. இவ்வாறு பெண்ணும் ஆணுமாய் இருப்பது ஏன்? பிறவியின் இயல்பை அறிந்து பெண்ணுடன் ஆணும் கூடிய போது பேசும் காரியம் முடிந்தது. சிவன் பயிற்சியாளனின் அறிவை கவர்கின்ற போது ஆண் தன்மை கெட்டு சக்திமயமாய் பெண் தன்மை பெறுவான். பயிற்சியாளன் பராசக்தி நிலை பதிய பெற்று சிவத்துடன் ஒன்றாகிறான். அந்த நிலையில் சிற்றின்பத்தில்
பேச்சற்று நிற்பது போல பேரின்பத்தில் பேச்சின்றி நிற்பார்கள். பாடல் 1160. சக்தி மனத்துள் புகுந்து மகிழ்ச்சியை தருதல். பேச்சு அற்ற நற்பொருள் காணும் பெருந்தகை மாச்சு அற்ற சோதி மனோன்மணி மங்கையாம் காச்சு அற்ற சோதி கடவுளுடன் புணர்ந்து ஆச்செற்று எனுள் புகுந்து ஆலிக்கும் தானே. மாச்சு அற்ற அப்படின்னா குற்றம் அற்ற, அதாவது மாசற்ற. காச்சற்ற அப்படின்னா சினம் அற்ற, பகைமை அற்ற அப்படின்னு சொல்லலாம். ஆச்செற்று அப்படின்னா உயிர் தன்மையை கெடுத்து. ஆ என்பது உயிர் தன்மை. சொல்லை கடந்த குற்றமற்ற ஒளி வடிவமான பரம்பொருள் மனோன்மணி மங்கையான சினம் இல்லாத ஒளியுடன் கூடி என் மனத்துள் தானே புகுந்து மகிழ்ச்சியை தந்தது. பாடல் 1161. சிவன் சக்தியுடன் கூடி ஐந்தொழில் செய்கின்றான். ஆலிக்கும் கண்ணி அறிவை மனோன்மணி பாலித்துலகிற் பறந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை ஆலித்தொருவன் உகந்து நின்றானே. மூலாதாரத்திலிருந்து சீவர்களுக்கு மகிழ்வை தரும் வாழை சக்தி சிவத்துக்கு வேறாக இருந்து உலகத்தை விளக்கும் பார்வதி மனோன்மணி சக்தியான போது எல்லா உயிர்களையும் காத்து உலகில் எங்கும் பரந்த பெண் வடிவாகும் ஐந்தொழில் தலைவியும் பிரணவ வடிவுமான சக்தியை மகிழ்வூட்ட சிவன் மகிழ்ந்து நின்றனன். பாடல் 1162. பரிபக்குவம் அடைந்த உயிர்களை சக்தி சிவம் காத்தல். உகந்து நின்றா நம்பியுண்ணுதற் கண்ணோடு உகந்து நின்றா நம்முழை புக நோக்கி உகந்து நின்றான் இவ்வுலகங்களெல்லாம் உகந்து நின்றான் அவன் தன்றோடொகுத்தே. சிவபெருமான் நெற்றி கண்ணுடன் மகிழ்ச்சியுடன் நின்றான். ஆன்மாக்களாகிய நம்மிடம் எழுந்தருள விரும்பினான். அதனால் உலகங்களில் எல்லாம் விரும்பி நின்றான். சக்தியின் தோள்களை தழுவி போகியாய் நின்றான். பாடல் 1163. பேரின்ப அனுபவம் சொல்ல இயலாதது. குத்து முளைச்சி குழைந்த மருங்கினல் துத்தி விரிந்த சுமங்கினல் தூமொழி புத்தக சீரடி பாவை புணர்வினை தொத்த கருத்து சொல்லகில்லேனே. பெருத்த கொங்கைகளை உடையவள், மென்மையான இடையை உடையவள், புள்ளிகள் பரவிய தேமலை உடையவள், தூய மொழி பேசுபவள், மயில் தோகை போன்ற அழகிய திருவடிகளை உடையவள், பாலை போன்றவள். இத்தகைய பராசக்தியை அடைந்தமையால் ஏற்பட்ட சிறப்பை யான் சொல்ல இயலாது. பாடல் 1164. மனோன்மணி வினை போகத்தை அளிக்கின்றாள். சொல்ல ஒண்ணாத அழல் பொதி மண்டலம் செல்ல ஒண்ணாது திகை தங்கிருப்பர்கள் வெல்ல ஒண்ணாத வினை தனி நாயகி மல்ல ஒண்ணாத மனோன்மணி தானே. தீமண்டலம் விளங்கும் காம பீடத்தின் வல்லபத்தை எவராலும் அளவிட்டு சொல்ல முடியாது. அளந்து அறிய முடியாமலேயே அங்கு மக்கள் திகைப்புடன் இருக்கின்றனர். வினை போகத்தை வெல்ல அரிதாகும்படி ஒப்பற்ற தலைவி விளங்குகிறாள். இத்தகு ஆற்றல் வாய்ந்த சக்தியான மனோன்மணியை பந்தித்து செயல்படாது நிறுத்த இயலாது.